ஹே காய்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நாங்கள் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். போகும்போது இந்த பஜ்ஜி மிளகா இருக்குல்ல, அதான் வாங்கும்போது நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இது வந்து பஜ்ஜி மிளகா தமிழ்நாட்டில் வந்து பஜ்ஜி மிளகா. இதை வந்து அந்த ஃபிஷ் டீனில் போட்டு சமைச்சா சும்மா அப்படி இருக்கும். அதை பார்த்துட்டு 2-3 பேர் அந்த ரெசிப்பியை கொடுங்க நாங்களும் வீட்டில் செஞ்சு பார்க்குறோம்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு தான் இன்றைக்கி வீடியோ. செட்டப்பு ரெடி, கௌசிக் ரெடி ஆகிட்டு இருக்காரு, எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நாங்கள் இன்றைக்கி லஞ்சுக்கு அதை தான் பண்ண போகிறோம். ஸோ அதை உங்களோட அப்படியே ஷேர் பண்ணுவோமே. நீங்களும் ரெசிபி கேட்டீங்க, பார்த்த மாதிரி ஆச்சு, நாங்களும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. வாங்க, ரெசிப்பியை சொல்லித்தர கௌசிக் ரெடி ஆகிட்டாரு, போகலாமா? ஓகே, கௌசிக்கு பாருங்கள், யூஸ்வலாக அங்கே தான் சமைப்பார். இன்றைக்கி உங்களுக்கு ரெசிபி சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக லைட்டெல்லாம் போட்டு, லைட்டுக்கு கீழே தான் ஐயா இன்றைக்கி ஃபுல் ஏற்பாடு. சரி, அப்படியே சொல்லி பண்ணுங்க. முதல் சிலிண்டரை போட்டுக்கணும், அப்போ தான் நெருப்பு வரும். இந்த கிரிஞ்சு காமெடியெல்லாம் இங்கே பண்ணக்கூடாது. அடுப்பை வச்சுக்கணும், அப்போ தான் நிறைய வைக்கலாம். இப்போ என்ன எதுக்கு வெயிட் பண்ணுற? சட்டி சுடுவோம், அதெல்லாம் சொல்லு. சட்டி சுடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ரொம்ப நாள் ஆச்சு இல்லை இவரோட தனி குக்கிங் வீடியோஸ் பண்ணி டச்சு விட்டு போச்சு. அவர் வாட்டில் சைலண்ட்டாக செஞ்சுக்கிட்டே போகிறாரு. இது வந்து ரெசிபி வீடியோ, சொல்லி செய்யி. எது எவ்வளவு போடணும், எப்படி வெட்டணும், எல்லாம் சொல்லணும். எங்கே அந்த ஃபிஷ் டீனை காட்டுங்க காய்ஸ், நல்லா பார்த்துக்குங்க. மலேசியாவில் 2 விதம் வரும், சார்டின், மெக்கரல்னு. ஸோ நாங்கள் அந்த மெக்கரல் தான் யூஸ் பண்ணுவோம், நீங்களும் அதையே யூஸ் பண்ணுங்கள். இப்போ சட்டி காஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் எவ்வளவு தேவையான அளவுன்னு நம்ம எவ்வளோ கறியோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும். நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாதுல்ல, சொல்லு. உனக்கு தெரியாதா? இல்லை, அந்த 2 குழிக்கரண்டி என்ன, அந்த தோசை வாக்குற கரண்டி, இந்த தோசை ஊற்றுற கரண்டி இருக்குல்லைங்க, குழிக்கரண்டி, அதில் 2 போடணுமா? கொஞ்சோண்டு வெந்தயம் போடலாம், ஆனால் கொஞ்சமாக போடுறேன், உனக்கு பிடிக்காது. கொஞ்சம் கடுகு. இப்போ கடுகு வெடிக்கணுமா? கடுகு பொரிக்கிற வரைக்கும். அப்போ நம்ம 2 ஸ்டெப்பு தள்ளி நிற்போம். சத்தம் கேட்குது, வெடிக்குதுப்பா. இப்போ கொஞ்சோண்டு சீரகம். எனக்கு பெருசாக வெடிக்குது. இப்போ அதெல்லாம் வெடிச்சாச்சு. சின்னதாக வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயத்தை குட்டி அரிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா கேட்டுக்கங்க, சின்ன வெங்காயம் கிடையாதான், பெரிய வெங்காயத்தை சின்னதாக குட்டியாக நறுக்கி வச்சுக்குங்க. அதோட ஒரு 3 பல்லு பூண்டு. 3 பல்லு பூண்டு. அப்பா, இது ஒரு முழு பெரிய வெங்காயம். அதை குட்டியாக வச்சேன். இது வதங்கட்டும். சும்மா ஸ்மெல்லுங்க. அப்பா, இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு. அடுத்தது ஒரு பெரிய தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன், அதுவும் குட்டியாக தான். ஒரு தக்காளியா? ஒரு தக்காளி, அதையும் போடுவோம். இந்த கணக்கெல்லாம் வந்து இந்த சைஸ் மீன் தான். எத்தனை கிராம் இது? இது வந்து கிராம் இது வந்து 230 கிராம். ஒரு 250 கிராம்னு வச்சுக்கோங்களேன். 3 பேர் சாப்பிட்றதுக்கு அளவா 250 கிராம் மீனுக்கு தான் இவர் இந்த அளவெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, 3 பேர் சாப்பிட்றதுக்கு. ஸோ நீங்கள் எத்தனை பேரோ அத்தனைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிங்க. இப்போ இப்படி வெயிட் பண்ணி கழுத்து சொரியணும், அப்போ தான் கறி டேஸ்ட்டாக வரும். இல்லை, நார்மலாகவே நம்ம மீன் குழம்பு வைக்கிற மாதிரி தான் இது வரும். அதனால் பஜ்ஜி மிளகா போடணும். அது பஜ்ஜி மிளகாயா? இது கொஞ்சம் பெரிய மிளகான்றதுனால நான் அப்படி வெட்டி வச்சுருக்கேன். சின்னதாக இருந்தால் அதை 2ஆக வெட்டி போட்டாலே போதும். சின்ன மிளகாண்டா, இது ரொம்ப பெருசு. நீ எவ்வளோ நேரத்தில் முடியக்கூடிய டிஷ்ஷு? ஒரு 20 எல்லாம் வெட்டி வச்சா ஒரு 20 நிமிஷத்துல கிட்ட போனாலும் என்ன தெரியுதுங்க, ஒரு 20 மினிட்ஸில் ரெடி ஆகக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான். அடுத்தது என்ன, மாம்பழமா? ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு. ஓ, கிழங்கு. அது நான் கொஞ்சம் மஞ்சள் போட்டு வேக வச்சேன். இந்த இதில் போட்டால் வேக லேட் ஆகும். திருப்பி சொல்லு. ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு மஞ்சளும் உப்பும் போட்டு வேக வச்சுருக்கேன். முதல்ல உப்பை சொல்லலை. இவனை நம்பி ரெசிபி வீடியோக்கு கேமரா தூக்கிட்டு வந்த பாருங்க, கேட்டால் தான் சொல்கிறான் ஒன்றா. மஞ்சளும் உப்பும் போடணுமா? இருங்க, நான் மறுபடியும் அவனை சொல்கிறேன், டீட்டெயிலாக கேட்டுக்குங்க. கறி தப்பானா நம்மளை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவானுங்க. நான் ஒழுங்கா சொல்லு. ஒரு பெரிய சைஸ், இது என்னன்னு சொல்லுடா. ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு. சரி, அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் உப்பும் போட்டு வச்சு எவ்வளோ நேரத்துக்கு?
அது வேகிற வரைக்கும் வரைக்கும் அது இப்போ இந்த தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிட்டு சரி. இந்த பஜ்ஜி குழம்புமிளகாய் என்னது பஜ்ஜி மிளகாயை இதில் மூடுவோம். நாங்கள் வந்து மாடு மிதிக்கிறதுன்னு சொல்லுவோம். எங்க அவனுக்கே அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. சமைச்சு காட்ட வந்துட்டேன், என்கிட்ட கேட்குறாவா இது என்னது? குடமிளகாய் இல்லைங்க, இவன் வளர்றான். பஜ்ஜி மிளகாய் மாற்றி கீத்தி வாங்கிடாதீங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவானுங்கடா. நம்ம இந்த கருவாடு சமையல் வாடையெல்லாம் மனம் ஸ்மெல் வந்துச்சுன்னா இந்த பூனை ஓடி வரும்ல, அது மாதிரி குளிச்சுக்கிட்டு இருந்தான் ஒருத்தன். இது ஃபிஷ் கறியா? எது நாகார்ஜுனாவா அப்படிங்கிறதுக்காக பாருங்க எங்க இருந்தாரோ தெரியல, அழகா பர்ஃப்யூம் எல்லாம் அடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ஓடி வந்துட்டாரு. ஏய் இது இப்போ பாதி வெந்திருக்கு, இந்த கறியோட மீதி வேறு இல்லைங்க, அதனால இப்போ மிளகாத்தூளை போடுவோம். குழம்பு மிளகாத்தூள் இது நானே அரைச்சது. கொஞ்சம் அதுக்கு ரெசிபி சொல்லி அதுக்கு தனியாக கேட்பாங்க. அதுக்கு ஒரு 5 நம்பர் காஞ்ச மிளகா. 5ஆம் நம்பர் காஞ்ச மிளகாய் எங்கே போடுறது? 5 பீஸ். 5 பீஸா காஞ்ச மிளகா சொல்லு. 5 காஞ்ச மிளகா, 1 கரண்டி மல்லி, அரை கரண்டி மிளகு, 1/4 கரண்டி சீரகம் போட்டு வறுத்துட்டு இவன் ஒழுங்கா சொல்ல மாட்டேன். எடுத்து அரங்கேங்கிறான். நான் கொஞ்சம் முறைச்சி பார்த்தோன்னே இல்லை வறுத்துட்டு அரங்கேன்றான். டேய் நீ மறுபடி உனக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் வேணுமா வேணாதா? தலையை ஒழுங்கா வர்றான். இப்போ அதை கையில் தூக்கிக்கிட்டு டீட்டெயிலாக சொல்லு. இது வந்து மீன் குழம்பு தூள் நானே அரைச்சேன். அதுக்கு இந்த கறிக்கு தேவையான தூள் 5 காஞ்ச மிளகா, அரை கரண்டி, 1 கரண்டி மல்லி. நான் சொல்லலை. இவனுக்கு எதுவும் தெரியாது. இவன் இன்னைக்கு எல்லாரையும் அன்சப்ஸ்கிரைப் பண்ண வைக்க போகிறான் ஒரு கறியை காட்டி. ஏய் நீ சரியாக சொல்கிற வரைக்கும் இப்போ முதல்ல இருந்து சொல்கிறேன். இது நானே அரைச்ச தூள், குழம்பு மிளகா தூள். இதை என்னென்ன போட்டு அரைச்சேன்டா 5 காஞ்ச மிளகா, 1 கரண்டி மல்லி, அரை கரண்டி மிளகு, 1/4 கரண்டி சீரகம் எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஒரு வறுத்துட்டு இப்படி பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். எத்தனை டேக்கு போகுதுன்னு பாருங்க. அதை இப்படி கொட்டிட்டு இப்படி தட்டணும், இல்லை உங்களுக்கு இருக்கும் தூள். என்ன டீட்டெயிலாக பேசுகிறாரு. இப்போ இந்த மிளகா வாடையெல்லாம் போயிட்டு கொஞ்சம் ஒரு இவ்வளவு சைஸ் புளி, இவ்வளவு சைஸ் கையை காட்டு, ஒரு இவ்வளவு சைஸ் நல்லா பார்த்துக்குங்க. இவ்வளவு சைஸ் அந்த பெரிய நெல்லிக்காய் சைஸ் அப்படிதான் எல்லாரும். பெரிய நெல்லிக்காயை போட்டுற போறாங்க. நெல்லிக்காயோட சைஸ் புளி, நெல்லிக்காயோட சைஸ்ல புளி நல்லா கேட்டுக்குங்க. அதை இந்த கரைச்சி அதை வடிச்சு ஊற்றுவோம். அந்த புளியை உள்ள போடக்கூடாது. இல்லை அந்த சக்கையெல்லாம் எடுத்துரும். இப்போ உப்பு போடுவோம், தேவையான அளவு உப்பு. இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுவோம். அதுவும் தேவையான அளவா? இல்லை உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தண்ணியாக வேணுமா திக்காக வேணுமா அதுக்கேற்ற மாதிரி ஊற்றலாம். நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப கிரேவி போட்டுறாதீங்க, அந்த டேஸ்ட்டே போயிடும். ஒரு அளவுக்கு கொஞ்சோண்டு கிரேவி மாதிரி வர்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக பிரட்டல் கறி மாதிரி எடுத்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் இதே ஃபிஷ்ஷை இவர் ஸ்ரீலங்காவில் ஒரு விதமாக பண்ணுவார். எப்படின்னா அந்த ஃபிஷ்ஷை எடுத்து ஃபஸ்ட்டு பொரிப்பார், பொரிச்சிட்டு கறியில் போடுவார். டேஸ்ட்டு அபாரமாக இருக்கும். ஆனால் வீடு ஃபுல்லாக ஸ்மெல் வந்துடும். அந்த ஸ்மெல் போகிறதுக்கு 2-3 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகும். அதனால நாங்கள் இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால எவன்டாவது பக்கத்தில் இந்த நாற்றை நாருதுன்னு எவனாவது கேட்டு வந்துடுவான். அதுக்காகவே நாங்கள் அதை பொரிக்காமல் டைரெக்டாக கறியில் போடுறோம். நீங்கள் சொந்த வீட்டில் குடியிருந்தீங்கன்னா பொரிச்சிட்டு கறியில் போட்டு பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். பட் ஐ ரிப்பீட், வீடு ஃபுல்லாக ஸ்மெல் வந்துடும் ஃபார் 3 ஹவர்ஸ். ஸோ உங்களுக்கு எப்படி வசதியோ, மீன் வாடை எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா கோ ஹெட் வித் பொரியல், இல்லைன்னா டைரெக்டாக கறி. இருங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிட்டி ஏதோ பேசுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஊரில் அந்த சாடின் வந்து நல்லா பச்சையாகவே சாப்பிடலாம். இதில் வந்து சாஸ் போடுறாங்க இவங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நாங்கள் அதை எங்கள் ஊரில் வர்ற சாடின் வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து நாங்கள் எடுத்து பச்சையாக கூட சாப்பிட்லாம். டின்னில் இருந்து ஓப்பன் பண்ண உடனே பச்சையாக கடிக்கலாம். ஆனால் இங்கே அதை செய்ய முடியாதுன்னா இங்கே வந்து லைட்டாக சாஸ் ஆட் பண்ணி வருது. ஸோ சாஸ் தண்ணிக்குள்ளே தான் இது அப்படியே ஊறும். அதனால் நாங்கள் அந்த சாஸ் எல்லாம் ஊற்றிட்டு ஃபிஷ்ஷை லைட்டாக வாஷ் பண்ணிட்டு தானே உள்ளே போடுவீங்க. அந்த சாஸை முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு தான் நாங்கள் போடுவோம். ஏன்னா அந்த கறி அப்புறம் லைட்டாக ஸ்வீட் ஆயிரும், நமக்கு ஸ்வீட்டு ஆகாது. அப்புறம் எவ்வளோ நேரத்துக்கு இப்படி மூடி வைக்கணும்? இது ஒரு 10 நிமிஷம் தான் கொதிக்குது. 10 நிமிஷம் மூடி வைக்கணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கொஞ்சம் வத்தின உடனே மீன் ஆல்ரெடி வெந்த மீன், உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வெந்தது, எல்லாத்தையும் உள்ளுக்கு போட்டு ஒரு கொதி எடுத்துட்டோம். சரி, இந்த குக்கர் ஷோவில எல்லாம் அது வேகிற வரைக்கும் செஃப் வந்து ஏதாவது தத்துவம் சொல்லுவார் 10 நிமிஷத்துக்கு. நீ ஏதாவது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு தத்துவம் சொல்லு. ஐயோ தத்துவம் என்ன வருது? தத்துவம் என்ன பாருங்க, இவர் சொல்ற தத்துவமா அகரம் முதல்ல எழுத்தெல்லாம். ஏய் அது தத்துவம் இல்லடா, பழமொழி. பழமொழியா? திருக்குறள். நல்ல குடும்பம் இல்லை.
அவன் தத்துவம்னா என்னன்னு கேட்குறாங்க. இவனை வச்சுக்கிட்டு இப்போ மிஸ்டி சொல்லும் பாரு தத்துவம். தத்துவமா மிஸ்டி சொல்லுது தத்துவமா, கறி வரலைன்னா கொஞ்ச நேரத்தில் கத்துவான், அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். தத்துவமெல்லாம் தெரியாது. இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன், அதை சொல்லு சரியா? தட்டி போட்டா அதான் தத்துவமா? வடை சொல்லு. தட்டி போட்டா வடை, உருட்டி போட்டா போண்டா, உருட்டி போட்டா போண்டா. இதுதான் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை. கரெக்டா இருந்தா புரோட்டா, கரெக்டா இருந்தா பரோட்டா. இன்னொரு தத்துவம் ஞாபகம் வந்து இருங்க, ஏதோ ஒரு தத்துவம் ஞாபகம் வந்துருச்சா? உங்க போலிக்கு நாங்க ஓலி. தத்துவம் சொல்ல திட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்க போலிக்கு என்ன, உங்க போலிக்கு நாங்க ஓலியாடா. உனக்கு நான் என்ன அவ்வளோ அவசரமா? என்னமோ சொல்லுவாங்க. இந்த ஆறு உன் போதைக்கு நான் ஊருகாயான்னு கேட்குற மாதிரி அதை ஒரு வேற மாதிரி ஒரு ஸ்லாங்கில், ஸ்ரீலங்கா ஸ்லாங்கில் சொல்கிறாரு. உங்க போலிக்கு நாங்கள் ஓலியா. ஏங்க இது வந்து பேட் வேர்டு இல்லை, பட் பேட் வேர்ட் மாதிரி கேட்டுச்சுன்னா ஏதோ சொன்னி என்னது தப்பா இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. தவறுதெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பட் ஸ்ரீலங்காவில் சும்மா ஒரு ஃபன்னுக்காக அந்த போலி ஓலி கோலி அந்த மாதிரி, ஆமாம், ரைமிங்குக்காக சொல்கிறது. தத்துவம்னு கேட்டதுக்கு என்னத்தை சொல்கிறான்னு பாருங்களேன். சீக்கிரம் வெந்து தோலை, இல்லாட்டி இது மாதிரி தத்துவம் அடிக்கிட்டே போவேன். மிஸ்டியோட கண்ணை பாருங்க, சந்திரமுகி கண்ணு மாதிரி மாறிக்கிட்டு வருது. அந்த கண் எதை பார்க்குதுன்னு பாருங்களேன். இப்போ இது கொதிச்சுட்டு தானே நல்லா. இதுக்கு ஒரு இது இருக்கு, கதை இருக்கு. என்ன கதை? நான் சொன்னேன். இப்போ வேக வச்ச கிழங்க போடுவோம். இந்த பொட்டேட்டோ தாங்க அது அடிஷனல் ஸ்மெல், அடிஷனல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மீனை சேர்த்துட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கும். பார்த்தீங்களா, அவர் சொன்ன 20 மினிட்ஸ். எதுக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்ல. கிழங்க போட்டு ஒரு கிளறிட்டு மீனை போட்டுடலாம். முக்கியம் அந்த மீன் உடஞ்சிடக்கூடாது, உடையாமல் பக்குவமாக பண்ணணும். கிழங்க வேக வச்சா தான் இந்த வழி. நல்லா இருக்கும். என்ன கதைனா, இல்லைங்க, இவர் ஏதோ கதை சொல்ல போகிறாரா? ஃபர்ஸ்ட்டாக ஆன்ட்டி சமைச்சு தந்தது இதுதான். ரொம்ப பிடிச்சி போணுச்சு இந்த கறி. மிஸ்டி முத வீட்டுக்கு வந்தப்போ மிஸ்டிக்கு விசிட்டர்ஸாக வந்தாங்கல்ல. மலேசியாவுக்கு வந்த உடனே எங்கள் வீட்டுக்கு விசிட்டராக வரும்போது சாப்பாடு போடணும்ல. ஸோ அவங்க முத வீட்டுக்கு வந்த டைமு நாங்கள் பட்ஜெட்டில் ஆக்கி போட்ட கறி அது மிஸ்டிக்கு பிடிச்சி போச்சு. இன்னும் ஞாபகம் இருக்கா? ஸோ இன்னொரு 10 மினிட்ஸில் கறி ரெடி ஆகின்னு சாப்பிட்றலாம், அப்படி தானே? இந்த கறி அதோட சேர்த்து கத்தரிக்காய், முருங்கைக்காய், பால். காய்ஸ், இந்த கறிக்கு பர்ஃபெக்டான மேட்ச்சு வந்து இவர் தான். முருங்கைக்காயும் கத்தரிக்காயும் போட்ட ஒரு பால் கறி. இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் பால் கறி வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டு ஹேவ் வித் மட்டன். மட்டனுக்கு அப்புறம் சிக்கனுக்கு அப்புறம் 3rd பிளேஸ் இந்த கறி சூப்பராக செட் ஆகிறது வந்து இந்த டின் ஃபிஷ்ஷுக்கு தான். சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு பால் கறி இப்போ கேட்பாங்க, அந்த ரெசிபி எப்போ சொல்லி தருவீங்கன்னு. அது ஈஸி தானா? உங்கள் அம்மா கிட்ட கேட்டாலே தெரியுமா? எல்லா அம்மாக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. இல்லை, அவங்களாம் வேறு மாதிரி சமைப்பாங்க. எப்படியோ கத்தரிக்காய் பால் கறி அப்படின்னு யூடியூப்பில் அடித்து பாருங்கள். ஓகே, கறி கொதித்து கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் கொதிச்சு வத்தட்டு. அவன் மட்டும் 4-5 வாட்டி டேஸ்ட் பார்த்துக்கிறான் பாருங்க. இல்லை வேணாம். ஓகே காய்ஸ், இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சாப்பிட்லாமா? காய்ஸ் பார்த்தீங்களா, கிரேவி ரெடி ஆகி விட்டது. மீனெல்லாம் அப்படியே உடையாமல் கிழங்கோட சேர்ந்து வந்திருக்கு. ரெடி, சாப்பிட்லாமா? டின் ஃபிஷ் கறி, அவித்த முட்டை, முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட பால் கறி, சோறு, சொம்புல ஜலா. என்ன சாப்பாடாக இருந்தாலும் சொம்புல ஜலா குடித்தா சூப்பராக தான் இருக்கு. எப்பயும் பாருங்களேன், இவங்க 2 பேரும் கப்பு வச்சுக்குவாங்க. எனக்கு சொம்புல ஜலா தான் ரொம்ப பிடிக்கும். அங்கே இப்போ பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ பியூட்டி சலூனுக்கு போகிற மாதிரி வந்திருக்கா? என்ன முடி பறக்குது தலைக்கு குளிச்சதால, அதனால கட்டி விட்டுருக்கேன். ஒரு ஷாம்பு வச்சுருக்காருங்க, அதை போட்டால் முடியெல்லாம் ரொம்ப சில்க் ஆகிடுது. அப்போ அங்கே இங்கே பறக்குது, சூனிய கிழவி மாதிரி இருக்குது. அதனால் மண்டைக்கு ஒரு பேண்டை போட்டு சாப்பிட வந்திருக்கேன். சரி, நம்ம இப்போ சாப்பிட ஆரம்பிப்போம். கத்திரிக்காய் பால் கறி தாங்க அது. பால் கறி அதில் இப்போ சொல்ல மறந்துட்டேன், நெத்தலி போட்டிருக்காங்களா, அது டேஸ்ட்டை இன்னும் தூக்கும். இந்த கத்திரிக்காய் பால் கறி வந்தால்
வெறும் சோறு அதோட பிரட்டி சாப்பிட தோணும், மற்ற எதுவும் தேவைப்படாது. கத்திரிக்காயோட டேஸ்ட்டுன்னா ஃபிஷ்ஷு வேறு மாதிரி செம்மையாக சும்மா சுள்ளுன்னு புளிப்பாக நல்லா. ஓகே காய்ஸ், நீங்கள் கேட்ட ரெசிபியை செஞ்சாச்சு, சாப்பிட்டும் காட்டியாச்சு. ஸோ வேறு ஏதாவது ரெசிபியை பட்டா நான் இன்னொரு குக்கிங் வீடியோட வரேன். அட்டில் தென் ஸ்டம்டிக் ஃபேமிலி சைனிங் ஆஃப். டேக் கேர்.